அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. மாலத்தீவு அதிபர் நாடாளுமன்றத்தில் இந்தியாவை பற்றி தான் பேசியிருக்காரு. இந்திய இராணுவம் மாலத்தீவிலிருந்து எப்போது வெளியேற போகிறாங்க, இந்தியா நடத்திய ஏவுகணை சோதனை, இவை பற்றியெல்லாம் தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். மாலத்தீவு அதிபருக்கு என்னதான் ஆச்சு? ஓர இடத்துலையெல்லாம் இந்தியாவையே கரிச்சு கொட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட பேச்சு. விடா கொண்டனா தான் செய்ததை நாடாளுமன்றத்திலும் சொல்லி காட்டியிருக்காரு மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றி இருக்காரு. திங்கட்கிழமை காலையில் மாலத்தீவு நாடாளுமன்றத்துக்கு வந்ததுமே அதிபர் முகமது மொய்சு பேசியது இந்தியாவை பற்றி தான். இந்தியாவுடன் சமீபத்தில் நடந்த பேச்சுவார்த்தையை வேற அதில் சுட்டி காட்டியிருக்காரு. இந்திய வீரர்கள் மே 10 மாலத்தீவு விட்டு வெளியேறிடுவாங்க. மாலத்தீவில் அவங்க தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை மாலத்தீவு இனி புதுப்பிக்காது. ப்ரோ மாலத்தீவு பாலிசியை தான் நாங்கள் கடைபிடிக்க போகிறோம். மாலத்தீவுடைய சுதந்திரம் மற்றும் இறையாண்மையை பாதுகாக்கிறது தான் என்னோட கடமை. எங்களுடைய இறையாண்மையில் யாரும் தலையிடவோ அல்லது அதை குறைத்து மதிப்பிடவோ கூடாது. எந்த நாட்டையும் நாங்கள் அதற்கு அனுமதிக்க முடியாது. வெளிநாடுகளுடைய இராணுவம் மாலத்தீவுக்குள்ளே இருக்கக்கூடாது. இதுதான் மாலத்தீவு மக்களுடைய விருப்பமும் கூட. இந்திய வீரர்கள் செய்த வேலையை இனி மாலத்தீவு மிலிட்ரியை 24 மணி நேரமும் பார்த்துப்பாங்க. மாலத்தீவு ஆர்மியை அதனுடைய கெப்பாசிட்டியை இன்னும் நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை 24 மணி நேரம் அவங்களே திறம்பட கண்காணிப்பாங்க. மாலத்தீவோட நேஷனல் செக்யூரிட்டிக்கு பல அச்சுறுத்தல்களும் இருக்குது. அதனால் கடல், வான், தரைன்னு 3 வழிகளிலும் நம்மை பாதுகாத்து கொள்ள மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. நாடாளுமன்றத்துக்கு வந்ததுமே இந்தியா எதிர்ப்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு அதிபருடைய நடவடிக்கைகள் மற்றும் அவருடைய பேச்சை கண்டித்து எதிர்கட்சிகள் அங்கிருந்து வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய 2 எதிர்கட்சிகளுக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து மொத்தம் 56 எம்பிக்கள் இருக்காங்க. அதே மாதிரி அதிபருடைய கட்சியை சேர்ந்தவங்களில் 7 பேர் அவங்களுடைய நிர்வாக பதவிகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக எம்பி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதனால் மொத்தம் வெறும் 24 எம்பிக்கள் மட்டும்தான் அவருடைய உரையை நாடாளுமன்றத்தில் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. மாலத்தீவு நாடாளுமன்ற வரலாற்றில் அதிபருடைய உரை 24 பேர் மட்டுமே கேட்டது இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. அதிபர் முகமது மொய்சு பேசியதை பார்க்கும்போது இந்தியாவால் மாலத்தீவுக்கு ஆபத்து இருக்குது, அதனால் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிற துணியில தான் அங்கு பேசியிருக்காரு. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட மாலத்தீவு இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருந்தது. அது என்னன்னா, மாலத்தீவு கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல் படை அத்துமீறலில் ஈடுபட்டதா அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சகம் குற்றம் சாட்டியிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த ஜனவரி 31 மாலத்தீவு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே 3 மாலத்தீவு படகுகள் மீன்பிடிச்சிட்டு இருந்ததான். அப்போது 2 கப்பல்களில் போன நமது இந்திய கடலோர காவல் படையினர் என்ன பண்ணினாங்களாம், மாலத்தீவு படகுகளில் அத்துமீறி ஏறி மீனவர்கள்கிட்ட விசாரணையை மேற்கொண்டு இருக்காங்களாம். மாலத்தீவு அதிகாரிகள் கிட்ட முன்கூட்டியே எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம மாலத்தீவு படகுக்குள்ள இந்திய படையினர் நுழைந்தது தவறு, அது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது, இது தொடர்பா இந்தியா எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னுட்டு மாலத்தீவு இப்போ சொல்லி இருக்கு. இது போக கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லியில மாலத்தீவிலிருந்து இந்திய வீரர்கள் வெளியேறுவது தொடர்பா 2 நாடுகளுடைய உயர்மட்ட அதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை வேற நடந்திருக்கு. அதன்படி மாலத்தீவில் இருக்கக்கூடிய 3 விமான தளங்கள்ல ஒன்றில் இராணுவ வீரர்களை மார்ச் 10 இந்திய அரசு திரும்ப பெறணும். மற்ற 2 தளங்களில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை மே 10 திரும்ப பெற்றிடணும். இதை 2 தரப்புமே ஒப்புக்கொண்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை தொடர்ந்து படைகளை மாற்றிக்கொள்வது குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையும் வேற நடக்க போகுது. இப்போ இந்த இராணுவ வீரர்களை திரும்ப பெறுவது தொடர்பாக இந்தியா நேரடியாக ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையணும் அப்படின்னா பரஸ்பரம் 2 நாடுகளும் இதுக்காக ஒப்புக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். இந்தியா படைகளை திரும்ப பெற்றாலும் கூட விமானப்படை தளங்களை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு மாலத்தீவு இந்தியாவோடு ஒப்பந்தம் மேற்கொண்டு இருக்கிறதாகவும் இந்திய வெளியுறவுத்துறை சொல்லியிருக்காங்க. மாலத்தீவு பொறுத்த வரைக்கும் சுமார் 80 இந்திய இராணுவ வீரர்கள் அங்கு எதுக்காக இருக்கிறாங்கன்னா மனிதநேயம் மற்றும் மருத்துவ உதவிகளுக்காக தான் அங்கு தங்கி சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. மாலத்தீவு ஒரு தீவுகள் நிறைந்த இடம்.
அங்கு ஒரு தீவில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அவங்கள மருத்துவமனை இருக்கக்கூடிய வேறொரு தீவுக்கு அழைத்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமான விஷயம். எனவே அவங்களுக்கு உதவக்கூடிய வகையில தான் மாலத்தீவுக்கு நம்ம இந்தியா ஹெலிகாப்டர்களை வழங்கினாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம இந்திய இராணுவத்தினர் மற்றும் மருத்துவ ஊழியர்கள்னு மொத்தம் 80 இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவங்களை எப்படியாவது வெளியேற்றி விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிபர் முகமது மொய்சுவுடைய திட்டமே. அதன்படி நமது இந்திய வீரர்களும் அங்கிருந்து வெளியேற போறாங்க. இந்த நிலையில தான் எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இந்திய வீரர்களை இங்கிருந்து வெளியேற்றுவது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. ஆனா இதையெல்லாம் மாலத்தீவு காதுலயே போட்டுக்கல. நம்ம இந்திய வீரர்கள் மாலத்தீவுல இருக்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு நல்லதுதான் அப்படின்னாலும் கூட சீன ஆதரவு, இந்தியா விரோத போக்க முகமது மொய்சு தொடர்ந்து கடைபிடிச்சிட்டே இருக்கிறதுனால விடா கொண்டனா அடம் பிடித்து இந்திய வீரர்களை தற்போது வெளியேற்ற போறாரு. அடுத்ததா மாலத்தீவு சீன உளவு கப்பலை வரவேற்றிருக்கக்கூடிய நிலையில அந்த கப்பல் இந்த வாரம் வரப்போகுது. அதற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா, மாலத்தீவு, இலங்கை ஆகியவற்றோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனுக்கு வெளியே அதனுடைய பணிகளை தற்போதே சீன கப்பல் ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஓஷனோகிராஃபிக் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு தான் அதிநவீன கருவிகளோட அந்த கப்பல் வந்துட்டு இருக்கான். என்விரான்மெண்டல் மானிட்டரிங், மரைன் ரிசோர்சஸ் பற்றியெல்லாம் ஆராய்ச்சி செய்யுது அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா அதனுடைய தகவல்களில் டிரான்ஸ்பரன்சி இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. இந்த நிலையில தான் இந்தியாவும் தன்னுடைய அதிநவீன நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் கரஞ்ச் டீசல் எலக்ட்ரிக் சப்மரைனை இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு அனுப்பி வச்சிருக்கு. கொழும்பு துறைமுகத்தை சனிக்கிழமை போய் சென்றடைந்த அந்த நீர்மூழ்கி கப்பலை இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா நேர்லேயே போயிட்டு பார்வையிட்டு இருக்காரு. அதுபோக ஐஎன்எஸ் கரஞ்ச் நீர்மூழ்கி கப்பலில் இலங்கை கடற்படையினரும் இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மேற்கொள்ள போறாங்க அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைலோட என்ஹான்ஸ்டு ரேஞ்ச் அந்த ஏவுகணையை கடந்த வாரம் வெற்றிகரமாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. டிஆர்டிஓவும் கடற்படையும் இணைந்து தான் இந்த சோதனையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்காங்க. சோதனையின் போது ராஜ்புத் கிளாஸ் டெஸ்ட்ராயர்ல இருந்து தான் ஏவுகணை ஏவப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடற்படை கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய இந்த ஏவுகணை பார்த்தீங்கன்னா நிலத்தில் இருக்கக்கூடிய இலக்கு லேண்ட் பேஸ்டு டார்கெட்டை தெளிவாக தாக்குமா. இந்த ஏவுகணை சோதனைக்கு நோட்டிஃபிகேஷன் தரும்போதே பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரபிக் கடல்ல அந்த நோ ஃப்ளை ஜோனை அறிவிப்பாங்க. அப்படி அறிவிக்கும் போது எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய மேக்சிமம் லென்த் அரௌண்ட் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. இதன் மூலமாகவே பிரம்மோஸ் ஏவுகணையுடைய என்ஹான்ஸ்டு ரேஞ்ச் தான் அங்கு சோதனை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.